இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவலும் பிரதானமாக வருகிறது. டிஜிட்டல் சேவைகளுக்கான 18% வெட் வரியை இடைநிறுத்துவதே உகந்தது. அமெரிக்காவின் 30% தீர்வை வரி விதிப்பால் பெரும் தாக்கம் என்கிறார் பொருளியலாளர் தலால் ரஃபி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. தற்போதைய சூழ்நிலையில் டிஜிட்டல் சேவைகளுக்கான 18% பெறுமதிசேர் வரி விதிப்பை இலங்கை இடைநிறுத்தி வைப்பதே உகந்ததாகும். ஏனெனில் அது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிந்தால் இலங்கைக்கு விதிக்கப்பட்டிருக்கும் 30% தீர்வை வரி மேலதிகமாக மேலும் 18% வரி விதிக்கப்படும். வெறுமனவே $32 மில்லியன் பெற முயன்று $3000 மில்லியன் இழப்பதென்பது சிறப்பானதொரு விடயமல்ல என பிரபல பொருளியலாளர் தலால் ரஃபி சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்காவினால் 144% பரஸ்பர தீர்வை வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட பேச்சுவார்த்தை அடுத்து 30% அது குறைக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த தீர்வை வரி குறைப்பு போதுமானது அல்ல எனவும் இதன் விளைவாக நாட்டின் பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும் எனவும் தனது எக்ஸ்தல பதிவில் சுட்டிக்காட்டியுள்ள பொருளியலாளர் தலால் ரஃபி இது பற்றி மேலும் தெரிவிக்கின்ற போது அமெரிக்காவின் 30% பரஸ்பர தீர்வை வரி விதிப்பும் இலங்கை மீது பாரியதொரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அமெரிக்க இறக்குமதிகளுக்கான சுங்க வரியை நீக்குவது இலங்கை உடன்பட்டிருக்க வேண்டும். அமெரிக்க பொருட்களுக்கான சகல வரிகளையும் நீக்கியதன் விளைவாக வியட்நாம் 20% பரஸ்பர தீர்வை வரியை பெற்றுக் கொண்டது. அமெரிக்காவிடமிருந்து இலங்கை மேற்கொள்ளும் இறக்குமதிகள் 50% அதிகரித்தாலும் எமது நடைமுறை கணக்கில் ஏற்படும் தாக்கம் $300 மில்லியன் விடவும் குறைவானதாகவே இருக்கும். ஆனால் அமெரிக்காவுக்கான எமது ஏற்றுமதிகள் வெறுமனவே 25% வீழ்ச்சி அடைந்துள்ளதால் எமது நடைமுறை கணக்கில் $750 மில்லியன் சரிவு ஏற்படும். எனவே வியட்நாமை போன்று நாமும் வரிகளை குறைப்பதற்கு இணங்கி இருந்தால் 30% விட குறைவான பரஸ்பர தீர்வை வரியை பெற்றிருக்க முடியும். ஆனால் தற்போது இந்த தீர்வை வரி நிர்ணயம் அமெரிக்க பொருட்களுக்கான கேள்வியில் சரிவை ஏற்படுத்தும். தற்போதைய சூழ்நிலையில் இலங்கை டிஜிட்டல் சேவைகளுக்கான 18% பெறுமதிசேர் வரியை இடைநிறுத்தி வைப்பது உகந்தது. எனவே அவ்வரி மூலம் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு வெறுமனவே 0.04% வருமான பங்களிப்பை கிடைக்கும். இருப்பினும் இந்த வரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு மிக நெருக்கமான கூகுள், ஃபேஸ்புக் மற்றும் அமேசான் ஆகிய நிறுவனங்களை வெகுவாக பாதிக்கும். எனவே அமெரிக்க பொருட்களுக்கான புதிய வரிகளை நிர்ணயிக்கும் நாடுகள் அதே அளவு வரி விதிப்புக்கு உள்ளாகும் என ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த 18% பெறுமதிசேர் வரி குறித்து ட்ரம்ப் அறிந்தால் இலங்கைக்கு மேலும் 12% வரி விதிக்கப்படும். அது இலங்கை அமெரிக்காவுக்கு மேற்கொள்ளும் $3 பில்லியன் ஏற்றுமதிகளை முழுமையாக பாதிக்கும். வெறுமனவே $32 மில்லியன் பெற முயன்று $3000 மில்லியன் இழப்பதென்பது சிறப்பான ஒரு விடயம் அல்ல. அதே போன்று நாம் பிரிக்ஸ் அமைப்பில் இணைவது குறித்தும் இப்போது பேசக்கூடாது. அது இணைவதற்கு பல வருடங்கள் ஆகும். எனினும் அது அமெரிக்காவினால் மேலும் 10% வரி விதிக்கப்படுவதற்கான அச்சுறுத்தலை கொண்டிருக்கிறது என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இப்போது அமெரிக்கா வரி விதித்திருக்கிற நிலையில் ஏற்கனவே கூகுள், அமேசான் உள்ளிட்ட இந்த இணையதளம் அல்லது இந்த டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டிருக்கின்ற தரவுத்தளத்துக்கான வரிகளை விதிக்கின்ற போது அது அமெரிக்க ஜனாதிபதிக்கு நெருக்கமான கம்பெனிகள். எனவே அவ்வாறு வரி விதிக்கும் போது அவர் சில வேளை அந்த 18% வரியையும் எங்களுடைய பெறுமதிசேர் வரியாக விதிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல பிரிக்ஸில் இணைவதற்கான விடயங்கள் குறித்தும் இலங்கை இப்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. நமது காலம் இருக்கிறது. எனவே இப்போது நீங்கள் அதில் இணைவதற்கான பேச்சுவார்த்தை முன்னெடுத்தால் அவ்வாறு இணையும் நாடுகளுக்கெல்லாம் 10% மேலதிக வரியை விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறியிருக்கிறார். எனவே இந்த விடயத்தில் மிக நிதானமாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக தலால் ரஃபி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே ஜனாதிபதியும் பல்வேறு விடயங்கள் குறித்து நாங்கள் உள்ளக மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் வரி நடைமுறைக்கு வருகிறது. அதற்குள் பேச்சுவார்த்தை நடத்த எதிர்பார்க்கிறோம். அதற்கு பின்னரும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கான நிவாரணங்களை பெற்றுக்கொள்வது குறித்தும் நாங்கள் கலந்து வருவதாகவும் ஜனாதிபதி அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்திகளாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.